இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத்து மேலே இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சுட்டு இதில் வந்து இதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சஸ், அதாவது 1.5 இன்ச்சு கரெக்டாக இதில் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வருது. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? 2.5 இன்ச்சு அப்படியே விட்டுருங்க. சைடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆம்பூல் வளைவு இருக்குது பார்த்தீங்களா? ஆம்பூல் வளைவுக்கிட்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. ஆம்பூல் வளைவுக்கு நேரம் ஒரு டாட் வச்சுக்கோம். ஸோ இது வந்து அளவு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட். ஸோ நம்ம இது வந்து 2 இன்ச்சு தைக்கிறதுக்காண்டி விட்டார். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஷோல்டர், இது வந்து ஷோல்டர். ஓகேங்களா? ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எக்ஸஸாக தைக்க விடுறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பூல் வளைவு வரையணும். ஸோ அது வந்து இப்படி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு ஸோ இது வந்து அப்படியே ஒரு கோடு வளைவு போட்டு விட்ருங்க. 1/4 இன்ச்சஸ் வந்து இது தைக்கிறதுக்கு, 1/4 and 1/2 இன்ச்சஸ் வந்து தைக்கிறதுக்காக விட்டுறணும். ஸோ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நமக்கு நெக் இருக்குது. நெக்கு வந்து ஸோ அப்படியே வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஓகே. எப்போதுமே நெக்குக்கு வந்து நம்ம எக்ஸஸாக விட வேண்டிய தேவையில்லை, அப்படியே வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோம். ஸோ மெஷர்மெண்ட் ப்ளவுஸை மேலே போட்டு சைடு பார்த்திங்கன்னா விட்டுருக்கோம். இது தைக்கிறதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச் அதிகமாகவே விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து அதேமாதிரி மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். ஸோ நெக் வந்து அப்படியே வரைஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இதெல்லாம் 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்காண்டி விட்டுருக்கோம். ஸோ இதுதான் பேக் பேட்டர்ன். ஓகேங்களா? ப்ளவுஸோட பேக் பேட்டர்ன், நெக் பேக் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சதா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் டாட் மட்டும் வச்சு வரைஞ்சிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. சைடு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. அதேமாரி இங்கே லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச் விட்டுருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதேமாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.